ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எங்கள் வீட்டில் முருங்காய் சாம்பாரும் முட்டையும் தாங்க தொட்டுக்கிறதுக்கு. நான் வந்து சுண்டக்காய் புளிக்குழம்பு தான் வைக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே பக்கத்து வீட்டுக்காரவங்க ஒருத்தங்க 4 காய் முருங்காய் கொடுங்கக்கான்னாங்க. சரி, அவங்களுக்கு ஒடிக்கும்போது கிளைய சேர்த்து ஒடிச்சிட்டாங்க. ஒடிக்கும் பொழுது சரி அதில் 4 காய் இருந்தவுடனே நம்மளும் அந்த முருங்காய் சாம்பாரே வச்சுலான்னு முடிவு பண்ணிவிட்டு ஏதோ அவங்களுக்கு 4-5 காய் கொடுத்துட்டு இந்த பிஞ்சு எல்லாத்தையும் சேர்த்து ஒடிச்சிட்டாங்க. அது வேறு எங்கள் அப்பாட்ட நான் திட்டு வாங்குறேன். எனக்கு காலையே சொல்லியதெல்லாம் நான் ஒடிச்சு கொடுத்துட்டு போயிருப்பேன்னு அவர் திட்டுறாரு. நானாகவே ஒடிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளையெல்லாம் ஒடிச்சிட்டு ஏதோ பிஞ்சு கிஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து ஒடிச்சிட்டேன். அவங்களுக்கு 4 காயை கொண்டு கொடுத்துட்டு மீதி காயை போட்டு நான் சாம்பார் வச்சுட்டேங்க. நான் முடிவு பண்ணது சுண்டக்காய் புளி குழம்பு. ஆனால் நான் நினச்சது நடக்கலை. முருங்காய் சாம்பார் வச்சிட்டேன். அவ்வளோதான். எண்ணெய் ஊற்றி கடுகு தூள் போட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு 4 பல்லு போட்டுக்கலாங்க. எப்போவுமே சாம்பாருக்கு பூண்டு போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை வதக்கும் போதே ஒரு வரமிளகாய் போட்டுட்டேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். போட்டோடனே தக்காளி 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேங்க. கல் உப்பு வந்து வேணுங்கிற அளவு போட்டுக்கிறேன். இதோ அவ்வளோதான். நல்லா மசாலா வதக்கிட்டு முருங்காயை போட்டுக்கலாங்க. முருங்காயும் போட்டுட்டு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு புளியை ஊற்றலாங்க. புளி நான் வெந்நீரில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன். புளியை ஊற்றின அப்புறம் பருப்பு புளி ஊற்றி 5 நிமிஷம் கழிச்சு தான் பருப்பு ஊற்றணும். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. 4 முட்டையை எடுத்து வேக வச்சு வச்சுருக்காங்க. அது வந்து வேண்டாமா, மசாலா போட்டு தான் தரணுமா. வெங்காயம் தக்காளி போட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டு எல்லாத்தையும் கொடுத்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால அது போல் கொடுன்னு சொல்லிட்டாங்க. சரி, மசாலாவை போட்டு ஒரு வெங்காயம் தக்காளியை போட்டு கொடுத்துட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ல அவிச்ச முட்டைக்கு. வெறும் அவிச்ச முட்டை இருக்கிறத விட சரி வெங்காயம் தக்காளி ரசமும் இருக்குங்க, ரசத்துக்கும் தொட்டுக்கு நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெய் ஊற்றி கடுகு தருப்பு கொஞ்சமாக சோம்பு பூண்டு வந்து கட் பண்ணி போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டும் போட்டுக்கிட்டேன். பச்சை மிளகாய் 1, ஒரு பெரிய வெங்காயங்க, அது நல்லா வதங்கின அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து காரம் அதிகம் சேர்க்கல, ஏன்னா ஒரு பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். முட்டை 4 தான்றதுனால கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன், வாசமாக இருக்கட்டும். மஞ்சள் தூள் கொஞ்சம், அவ்வளோதாங்க. அப்படியே 2ஆக கட் பண்ணி போட்டோம்னா அதில் அந்த மசாலாலாம் இறங்குங்க. லைட்டாக அந்த கருவெல்லாம் கீழே உடையாத அளவுக்கு நான் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் கருவெல்லாம் உடச்சிட்டு தான் எனக்கு வேணும்ன்ட்டான் என் தம்பி. அதனால் அதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குமா. அந்த கருவு எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு இருந்தால் தான் டேஸ்ட் கொடுக்குமா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து சாப்பிடும் பொழுது. அதனால் அதையுமே சேர்த்து நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டா ரசம் சாதத்துக்கு செம்மையாக இருக்குங்க.